ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரெக்ஸ் கைட். இன்றைக்கி நம்ம கைடில் என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகணும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு அருமையான உதாரணம். டவுன் ட்ரெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னாக்க லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, இப்படி தான் வந்து டவுன் ட்ரெண்டுடைய எக்ஸாம்பிள் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு அருமையான உதாரணம். பாருங்க, இதில் மார்க் பண்ணுறேன். பாருங்க, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு லோ கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹை கொடுத்துருக்கு. இந்த லோவை பிரேக் ஆனோடனே இது லோயர் லோ ஆயிரும், இது லோயர் ஹை ஆயிரும். லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அருமையான ஒரு மூமெண்ட் பாருங்க. லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர். இந்த லோயர் லோலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், சின்ன ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தெரியுதா? மார்க்கெட்டில் இப்படி தான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து டவுனும் ஆகாது, ஸ்ட்ரைட்டாக வந்து அப்பும் ஆகாது. இடையில இடையில சின்ன சின்ன ட்ராப் மூவ்மெண்ட் அப்படிலாம் வந்து தான் உங்களுக்கு வந்து அப் சைடோ இல்லை டவுன் சைடோ ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த ட்ராப்லேருந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வர வர கிளாஸஸில், அட்வான்ஸ் கிளாஸஸில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஸ்ட்ரக்சர். ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு லோவும் ஒரு ஹையும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லோவை பிரேக் பண்ணி இன்னும் லோ ஃபார்ம் ஆகுதுன்னா லோயர் லோ. அப்போ டவுன் ட்ரெண்டுக்கான அறிகுறி அப்படின்றது வந்து நம்ம மனசில் வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகேவா? பாருங்க, இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு, திருப்பி வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கு, ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி பிரேக் டவுன் சைடு வந்துருக்கு, ஆனால் பிரேக் ஆகலை. திருப்பி வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த ரெசிஸ்டன்ட்ல ஒரு டெஸ்ட்டை எடுத்துட்டு திருப்பி பிரேக் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எம் பேட்டர்ன் தெரியுது. நம்ம இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸில் பேட்டர்ன்ஸ் ரெகக்னேஷனை பற்றியும் நம்ம பார்த்துருவோம். எம் பேட்டர்னா, டபிள்யூ பேட்டர்னா, வெஜ்ஜு, ஃப்ளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். அதை பற்றியும் நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலாக நம்ம பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே வந்து அட்வான்ஸாக போகும்போது இதெல்லாம் ஏன் கிரியேட் ஆகுது மார்க்கெட்டில் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன் கிரியேட் ஆகுதுனாக்க எல்லாமே பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், மார்க்கெட் மேக்கர்ஸால் வந்து நம்மளுடைய ஈக்விட்டியை வந்து லாஸ் பண்ண வைக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ராப் மூவ்ஸ் எல்லாமே. இந்த ட்ராப் மூவ்ஸை பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வரக்கூடிய கிளாஸஸில் வந்து கண்டிப்பாக போவோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். ஒரு லோ, ஒரு ஹை, அந்த லோ பிரேக் பண்ணி இன்னொரு லோ வந்துச்சுன்னா அது லோயர் லோ. அப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது அறிகுறி வந்துருச்சு. ஓகே, இந்த டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டான்றதை வச்சுட்டு எப்படி ஆர்டர் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை நம்ம இனிமே வரக்கூடிய கிளாஸஸ்லாம் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்டு பார்த்தாச்சு, ஆல்ரெடி அப் ட்ரெண்டும் பார்த்தாச்சு. இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் பார்ப்போம். இங்கே பாருங்க, இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு இது நல்ல ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இங்கே பாருங்க, ஒரு ட்ராப் மூவ் கொடுத்துட்டு திருப்பி டவுன் ட்ரெண்டே கண்டினியூ ஆகுது. தெரியுது உங்களுக்கு? இப்போ காக்கா கஷ்டம் இருந்துச்சுன்னா வெளியே எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு லோயர் லோ, ஒரு லோ, ஒரு ஹை. இந்த லோவை கட் பண்ணி திருப்பி பிரேக் ஆயிடுச்சுன்னா லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக மார்க் பண்ணேன், இது லோ, இது லோ, இது வந்து ஹை.
இந்த லோ பிரேக் பண்ணி இன்னொரு லோ ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லிட்டோம், நம்ம லோயர் லோன்னு சொல்லிட்டோம். அப்போ லோயர் லோக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன? எல்எல். லோயர் ஹைக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன? எல்ஹெச். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, திருப்பி இன்னொரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிடும். இங்க வந்து லோயர் ஹை வந்து இங்க ஃபார்ம் ஆகணும், ஓகேவா? ஆனா அங்க ஃபார்ம் ஆகல. அதுக்கு வேலை என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல மேபி ஒரு அப் ட்ரெண்டா வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் ஆனா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு பாருங்க, திருப்பி வந்து ஒரு லோயர் லோ ஃபார்ம் லோயர் ஹை ஃபார்ம் ஆகாம லோயர் லோவே ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால திருப்பி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லயே கண்டினியூ ஆயிருக்கு. இந்த ஏரியா பர்டிகுலரா இந்த ஏரியா தான் ட்ராப். எல்லாம் என்ன நினைப்பாங்க, இந்த லோயர் ஹையை கட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருச்சு, உடனே பை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பை ஆர்டர் போட்டு பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த ஏரியா தான் மார்க்கெட் வந்து நல்ல ட்ராப். நீங்கள் நல்லா அந்த இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, மார்க்கெட் மேலே போய் சடனாக கீழே இறங்கியிருக்கு. இதுதான் நமக்கு வைக்கக்கூடிய ட்ராப்ஸ். இது நம்ம வந்து இனிமேல் வரக்கூடிய லெசன்ஸில் வந்து நம்ம கண்டினியூஸாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் போகும். நம்ம யூடியூப்லேயே வந்து லைவ் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரியும், அதாவது நான் ட்ரேடு எதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றத நீங்கள் என்னோட சேர்ந்து லைவாகவே அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் வேணா உங்கள் அக்கௌண்ட்லேயே உங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய இருக்கும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ட்ராப் மூவ்மெண்ட் கிளியராக கொடுத்துட்டு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி ட்ராப் மூவ்மெண்ட்ல இருந்துலாம் எப்படி தப்பிக்கிறது, எப்படி ட்ராப் மூவ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, ரியல் பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுலாம் வந்து அப்கமிங் அட்வான்ஸ் கிளாஸஸில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகே கைஸ், இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சைடு வேஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஆக்சுவலா மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்க, ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்து வந்திருக்கு மார்க்கெட். ஒரு அப் ட்ரெண்ட், ஹை லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, இங்கே லோயர் லோ. இதுதான் ட்ராப் மூவ். திருப்பி ஒரு ஹை கொடுத்துருச்சு, ஒரு லோ கொடுத்துருச்சு, திருப்பி ஒரு ஹை கொடுத்துருச்சு, அடுத்து நம்ம ஒரு லோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்க ப்ரீவியஸ் லோ வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. பாருங்கள், இங்கே வந்து டேட் வந்து 26th ஜனவரி. 26th ஜனவரியிலேருந்து 19th ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதம் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே இருந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் எப்போ நம்ம என்ட்ரு ஆகணும், எப்போ க்ளோஸ் ஆகணுன்றது வந்து நம்ம தெளிவாக தெரியலை அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணிடும். ஓகே, இப்போ பாருங்க, ஒரு லோ வந்துருச்சு, ஒரு லோயர் லோ இருக்கு, சாரி ஹையர் லோ இருக்கு, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் லோக்கு அப்புறம் ஹையர் ஹை வரணும். வரல. திருப்பி அந்த ஏரியா வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா சப்போர்ட் பண்ணுது, திருப்பி வருது, மார்க்கெட் கீழே இறங்குது. அப்போ ஒரு லோயர் லோ சொல்லலாமா? தான் பாருங்க, நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஹையை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹை வந்து லோவா இருக்கு. அப்ப இது வந்து ஹையன்னு திருப்பி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து லோன் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஒரு லோ கொடுத்துட்டு ஒரு ஹை கொடுத்துருக்கு, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணல. அப்ப இந்த ஏரியா பர்டிகுலரா இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து ஆக்டிவேட் ஆகுது, சாரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா வந்து ஆக்ட் பண்ணுது.
பாருங்க லோ கொடுத்துருச்சு, திருப்பி ஹை வந்துருச்சு. இந்த ஏரியா பிரேக் பண்ண முடியல. அதாவது இந்த 2 லைனுக்கு இடைப்பட்ட உள்ள பகுதி ஜோன்னு சொல்லுவோம். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ஒரு சிங்கிள் லைன் கிடையாது, அது ஒரு ஜோன். ஜோன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ஏரியா ஒரு கண்டெய்ன் ஆகிருக்கு ஒரு ஜோன், பர்டிகுலர் சிங்கிள் லைன் கிடையாது. இந்த ஏரியாவில் டச் பண்ணால் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ஜோனாக இருக்கனால ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம சொல்லிக்கிறது. ஓகே பாருங்கள், லோ ஹை, இந்த லோ கட்டாயிருந்தா லோயர் ஆயிரும். அப்படிதானே நம்ம இது வரைக்கும் படிச்ச என்ன, லோ கட்டாயி வந்துச்சுனாக்க இன்னொரு லோ ஃபார்ம் ஆச்சுன்னா லோயர் லோ. அப்போ திருப்பி என்ன வரணும் இந்த ஏரியாவில்? இங்கே லோயரில் வந்துருச்சு, இந்த ஏரியாவுக்கு வந்துருச்சு மார்க்கெட்டு, இங்கே லோயர் ஹை வந்துருச்சு. பாருங்கள் ஒரு ட்ராப் மூவ், சின்னதாக ஒரு ட்ராப் மூவ் பண்ணிவிட்டு எல்லாரும் டவுன் ட்ரெண்டு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள் திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இது லோயர் லோ வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? இந்த இடத்துல லோயர் ஹை வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். லோயர் ஹை வந்துருச்சு, திருப்பி என்ன வரணும்? அப்போ திருப்பி மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு லோயர், திருப்பி ஒரு லோயர் லோ கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். பட் ஆனால் பாருங்கள் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ராப் மூவ்மெண்ட் கொடுத்து செல்லர்ஸை பூரா ட்ராப் பண்ணிவிட்டு டக்குன்னு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ராப் மூவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட வந்து ட்ரேடிங் வந்து நிப்பாட்டி மார்க்கெட் வந்து சைட்வேஸில் மூவ்மெண்ட் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி தான் இருக்கும், ட்ராப்பாக இருக்கும். ஒரு லோ வந்துருச்சு, லோயர் லோ வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு லோயர் ஹை வந்துட்டு அடுத்து திருப்பி ஒரு லோயர் லோ வந்தால் அது டவுன் ட்ரெண்டு. ஆனால் பாருங்கள் லோயர் ஹை கொடுத்துட்டு திருப்பி வந்துட்டு ஹை ஒரு லோ ஃபார்ம் பண்ணி திருப்பி ஹையை பிரேக் பண்ணிட்டான். பார்த்தா இது உங்களுக்கு அப் ட்ரெண்ட் மாதிரி தெரியும். பாருங்கள் 2 ஏரியாவுக்கு இடைப்பட்ட பகுதியிலேயே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது, தெரியுதா? இந்த லோ ஒரு குறிப்பிட்ட 2 ஏரியாவுக்கு. ஆனால் இது ஓவராலாக பார்க்கும்போது வந்து டவுன் ட்ரெண்ட். எப்படி சொல்கிறேன்னாக்கா பாருங்க இந்த ஹையோடைய இது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. தெரியுதா? பையர்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டே வராங்க. இங்கேருந்து பை எடுத்தவங்கள இதோ ட்ராப் பண்ணிட்டாங்க, திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணாமே போகுது. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. யாரும் வந்து இதுக்கு மேலே செல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பையை எடுக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் இந்த இடத்துல மார்க்கெட்டு கொடுத்துருக்கு. பாருங்க ஃபேக் மூவ்மெண்ட் கொடுத்து அந்த ஜோனை லைட்டாக பிரேக் பண்ண மாதிரி காமிச்சு திருப்பி உடனே வந்து டவுன் சைடு கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஓவராலாக பார்த்தா இது வந்து டவுன் சைடு மூவ்மெண்ட் தான். ஏன்னாக்கா லோயர் ஹையாக ஃபார்ம் ஆயிருப்பாரு. ஓகேவா? இந்த மாதிரி ஏரியாவில் வந்து செல் எடுக்கிறது பெட்ரு. இல்லையா இந்த 2 ஏரியாவில் ஏதாவது ஒரு பக்கம் வந்து பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது பெட்டர். இப்போ பாருங்கள் இந்த ஏரியாவை பொறுத்தளவு இது வந்து பிரேக் அவுட் தான். ஆனால் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணோம்னாக்கா ரீடெஸ்ட் ஆகாமல் பிரேக் பண்ணி திருப்பி டவுன் சைடே ஃபோக்கஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து உங்கள் கேபிட்டல் வந்து ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணலாம். பாருங்கள் இதுவும் ஒரு பிரேக் அவுட் தான், ஆனால் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகணும். இதுவும் பிரேக் அவுட் தான். பிரேக் அவுட் ஆகிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள், மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக கண்டினியூஸாக கீழே வந்திருக்கு. எந்த இடத்துலையுமே ரீடெஸ்ட் வந்து கிளியராக கொடுக்கல. பட் இந்த இடத்துல ஆனால் பாருங்களேன் பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, கண்டினியூஷன். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ரீடெஸ்ட் எடுத்துருக்கு, திருப்பி கண்டினியூஷன். இந்த மாதிரி ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட் சொல்லலாம். நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கான் பார்க்க.
இந்த ஏரியா பாருங்கள் எப்படி ட்ராப் நடந்திருக்கு அப்படின்றது. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். 22 மேல இருந்து 19 ஜூன் வரைக்கும் ஒரு மாதம் கிட்டத்தட்ட வந்து சைட்வேஸில் இருந்திருக்கு. பாருங்கள், அப் சைடு மூவ்மெண்ட் ஆகிருக்கு, டவுன் சைடு மூவ்மெண்ட் ஆகிருக்கு, அப் சைடு திருப்பி டவுன் சைடு வந்து ஒரு ட்ராப் எடுத்துட்டு நம்ம ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணோம்னா ரீடெஸ்ட் எடுத்து ஆக்சுவலாக இங்கே போனோம். பிரேக் அவுட் ஆயிடுச்சு. திருப்பி ரீடெஸ்ட் எடுத்தால் இங்கே தான் மார்க்கெட் போகணும். ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது பாருங்கள், திருப்பி போய் டாப் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே பிரேக் அவுட். ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்லாம் காமிச்சிருக்காங்க இந்த ஏரியாவில். திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி பாருங்கள், நம்ம லைனை டச் பண்ணி திருப்பி ஒரு பவுன்ஸ், திருப்பி பிரேக் அவுட் ஆகிருக்கு, ரீடெஸ்ட் ஆகிருக்கு. பாருங்க எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ட்ராப் மூவ்மெண்ட்ஸ்லாம் மார்க்கெட்டில் நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம போக லைவ் கிளாஸஸ் எடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக வந்து புரிஞ்சிடும். லைவ் கிளாஸஸ் ஒரு ஆர்டரோட நம்ம பிளேஸ் பண்ணுவோம். என்ன ரீசன்னால ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்லாம் வந்து கிளியர் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு லைவ் மார்க்கெட்டில் யாரும் அதிகமாக கைட் பண்ணுறதில்ல. நம்ம அதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்து பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவ் மார்க்கெட்லேயே வந்து லைவாகவே இப்போ மார்க்கெட்டில் என்ன பொசிஷன் போயிட்டுருக்கு, அடுத்து என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் வந்து ஆர்டரும் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ணுவோம் ரீசன். இது பாருங்கள், நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான எக்ஸாம்பிள். தெரியுதா? லோயர் லோ, லோயர் ஹை, சரி ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். தெரியுதா? மார்க்கெட் பாருங்க எப்படி ஸ்ட்ரைட்டாக அப் ஆகாமல் டீசெண்டான ஒரு மூவ். இடையில அங்கங்கே ஒரு சின்ன ட்ராப் மூவ் வரும். அதெல்லாம் நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். இது பேசிக் தான். இன்னும் போக வர அட்வான்ஸ் கிளாஸஸில் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க டவுன் ட்ரெண்டு பார்த்துட்டோம், அப் ட்ரெண்டு பார்த்துட்டோம், சைட்வேஸ் மார்க்கெட்டும் பார்த்துட்டோம். இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு நல்ல உதாரணம் தான். பாருங்கள், ஆக்சுவலாக பிகினர்ஸாக இருந்தால் சிங்கிள் பேர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேவா? சிங்கிள் பேர் வந்து ரொம்ப நல்லது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. சிங்கிள் பேர்லேயே நீங்கள் என்னப்பா ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஏரியா பாருங்கள், மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு. 2 பவுண்டரிக்கு இடையிலேயே போயிட்டே இருக்கு. பாருங்கள், இது கிளியராக வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் எடுத்துருச்சு, திருப்பி பிரேக் அவுட். பாருங்கள் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. 1 2 3 4 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு. ஈஸியாக கற்றுக்கலாங்க, இன்னும் பெரிய இதே கிடையாது. ஆனால் உங்கள் டைம் வந்து இன்வால்மெண்ட் வேணும். உங்கள் டயத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட்டில். உங்கள் இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டுமே வந்து நம்ம இதில் வந்து இது பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.